Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. கௌதம் என்ன உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைய ஏன் நான் மட்டும் மறைக்கணும்னு தான் இன்னைக்கு இப்படி போட்டு உடைச்சிட்டேன். புரிஞ்சுக்கோ ஜானு. அத்தை அத்தை அழாதீங்க அத்தை. உங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. நீங்க அழாதீங்க அத்தை. ஜானு கௌதம், உன் அம்மா யாருங்கிற உண்மை உனக்கு ஏற்கனவே தெரியும். உனக்கு தான் தெரியுமே, உனக்கு தான் ஏற்கனவே தெரியுமே. ஏ ரேவதி, உனக்கு எதுக்கு சொல்லணும்? நீ தான் அம்மா, அது உனக்கே தெரியும். ஆனா இந்த உண்மை கௌதமுக்கு தெரியுங்கிற உண்மை எனக்கு தெரியாதே. அப்போ ஐயோ, அப்போ நான் தான் முட்டாள், நான் தான் முட்டாளா இருந்திருக்கேன். இல்ல ஜானு, அப்படி இல்ல. ஏப்பா, இத்தனை நாள் உண்மை தெரிஞ்சு என்கிட்ட அம்மா அம்மான்னு சும்மா நடிச்சிட்டு இருந்திருக்க தானே? அப்படி ஏன் நினைக்கிற ஜானு? ஏன் இலக்கியா இந்த ரகசியத்தை கௌதம் கிட்ட சொல்ல மாட்டேன்னு நீ எனக்கு வாக்கு கொடுத்திருந்தல்ல, அதை கொடுத்துட்டு அவங்கிட்டயே போய் ரகசியத்தை சொல்லிட்டல்ல. நீங்க ரெண்டு பேரும் எனக்கு பண்ண துரோகத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன். மன்னிக்க மாட்டேன். உண்மையை நாங்களா சொல்லல. நானும் ரேவதியத்தையும் பேசினத கௌதமே கேட்டுட்டாரு. ஆமா ஜானகி, உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கல. என்ன நம்பு ஜானகி. இல்ல, நம்ப மாட்டேன். உங்க ரெண்டு பேரு முகத்திலேயே இனிமே நான் முழிக்க மாட்டேன் ஜானகி. இந்த ரகசியம் என் பிள்ளைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேனோ, அது தெரிஞ்சிருச்சு. ஐயோ, இனிமே நான் இருந்து என்ன பிரயோஜனம்? இனிமே நான் இருக்க கூடாது. ஜானு, ஜானு, ஜானு நில்லு. ஜானு, ஜானு, ஜானு கதவு தர. ஜானு, அத்தை அத்தை கதவு தரங்க அத்தை. ஜானகி கதவு தோற. ஜானகி, ஜானு என்ன பண்ற? ஜானு கதவு தர முதல்ல. ஐயோ கடவுளே. அத்தை கதவு தரங்க அத்தை. கௌதம். சாரி ஜானு, நான் சொன்னது தப்புதான். என்ன மன்னிச்சிரு. முதல்ல கதவு தர. ஜானகி கதவு தோற. ஜானகி, அத்தை தப்பான முடிவு எடுத்துறாதீங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. ஜானு கதவு தர. ஜானு, ஜானகி. கௌதமுக்கு நான் தான் அம்மான்னு தெரிஞ்சா உசுரோட இருக்க மாட்டேன்னு சொன்னியே, இப்ப அந்த முடிவை எடுத்துட்டியா ஜானகி? உன் முடிவுக்கு நான் காரணமாயிட்டேனே. ஐயோ ஜானகி கதவு தோற. ஜானகி, அத்தை கதவு தரங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. ஜானு நீ இல்லன்னா நான் செத்துருவேன். ஜானு கதவு தர. ஜானு, ஜானகி எங்களை மன்னிச்சிரு ஜானகி. ஜானகி கதவு தோற. ஜானகி, ஜானகி. அத்தை அத்தை ப்ளீஸ் அத்தை கதவு தரங்க அத்தை. ஐயோ, உள்ள இருந்து எந்த சத்தத்தையுமே காணுமே. போச்சு. ஐயோ கடவுளே, என் அத்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது. கௌதம், என்ன கௌதம்? இல்ல இல்ல, ஒன்னாகுது ஒன்னாகுது. நீ பயப்படாத.
ஜானு இப்ப ஓபன் பண்ண போறியா இல்லையா கதவை? ஜானு கதவை திற. அத்தை அத்தை இப்ப கதவை ஓபன் பண்றீங்களா இல்லையா அத்தை? ஜானகி ஜானகி கதவை தோற ஜானகி. ஜானு என்ன மன்னிச்சிரு ஜானு, கதவை திற. அத்தை ப்ளீஸ். அம்மா 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 கதவை தோறமா. உன் புள்ளைய விட்டு போயிடாதம்மா. அம்மா என்னை விட்டு போயிடாதம்மா ப்ளீஸ்மா. உன் புள்ள கெஞ்சி கேக்குறம்மா, கதவை தோறமா. அத்தை ஜானகி அம்மா ப்ளீஸ்மா, உன் புள்ளைய விட்டு போயிடாதம்மா. ப்ளீஸ்மா கதவை தோறமா. அம்மா அம்மா கதவை தரமா. அத்தை கதவை தரங்க அத்தை. ஜானகி அம்மா நீ இப்போ என்ன சொன்ன கௌதம்? அம்மான்னு சொன்னேன். இப்போ சொன்னியே அம்மாங்கிற வார்த்தை, அத நீ உன் மனசார சொன்னியாப்பா இல்ல என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொன்னியா? ஐயோ, என்னம்மா இப்படி பேசுற? ஆ? அம்மா உன்னை ஜானுன்னு செல்லமா ஆசையிலையும் பாசத்திலையும் கூப்பிடுறதுமா. என்ன பொறுத்த வரைக்கும் ஜானும் அம்மாவும் ஒண்ணுதான்மா. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நீதானே எனக்கு அம்மா. உன்னதானே முத அம்மான்னு கூப்பிட்டேன். ஆ? என்ன பெத்த அம்மா நீ இல்லைன்னு தெரிஞ்சதுல இருந்து உன் வயித்துல பிறக்கலைன்னு எத்தனை நாள் நான் வேதனையில அழுதுருப்பேன் தெரியுமா? என் வயித்துல சுமந்து பெத்தது வேணா ரேவதி அம்மாவா இருக்கலாம், ஆனா எனக்கு கடவுள் கொடுத்த அம்மா நீதானம்மா. கௌதம் கௌதம் எந்திரிப்பா எந்திரிப்பா. கௌதம் நீ நான் பெத்த புள்ளன்னு நான் மனசார நினைச்சிட்டேன்பா. ஏன் உசுர் இருக்கிற வரைக்கும் நான் மாற போறதில்ல. உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னதும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான்ப்பா இப்படி ஒரு தப்பான முடிவுக்கு போயிட்டேன். ஜானகி நான் உன் தாய் ஸ்தானத்துல பங்கு போடுவேனா? என் உயிருக்கு உயிரான ஃப்ரெண்டு நீ. யாரு கையிலயோ கிடைச்சு யாருக்கிட்டயோ வளர வேண்டிய என் புள்ள நீ தத்தெடுத்து வளர்த்து ராஜா மாதிரி ஆளாக்கியிருக்க. அந்த நன்றி எனக்கு இல்லாம போகுமா? இங்க பாரு, இப்ப கூட சொல்லு, என் பிள்ளை உனக்கு தார வத்து தரணுமா? இந்த வச்சுக்கோ, வா உன் புள்ள, இவனை வச்சுக்கோ. நான் இவ்வளவு நாள் என் பிள்ளையோட இருந்ததே போதும். நான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன். நான் போயிடுறேன். இனி உன் பாசத்துக்கு நடுவுல நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன். நான் வரேன். இங்க வா. போதும் போதும் நீ பேசுனதெல்லாம். உன் புள்ள கிட்ட இருந்து பிரிக்கிற அளவுக்கு நான் கொடுமைக்காரி எல்லாம் கிடையாது. நீ இங்கே நீ ஒன்னும் எங்களை விட்டு எங்கேயும் போக வேண்டாம். போக மாட்டேன். நான் கூடவே தான் இருப்பேன். எப்படியோ இப்படி ஒரு நாளுக்காக தான் நான் ஏங்கிட்டு இருந்தேன். அதுக்கு கடவுள் எனக்கு கருணை காமிச்சிட்டாரு. கௌதம், நம்ம ரெண்டு பேருமே ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க.
உங்களுக்கு 2 அம்மா கிடைச்சிருக்காங்க, எனக்கு 2 அத்தைங்க கிடைச்சிருக்காங்க. அப்படியே பேர குழந்தைங்கள 2 பெத்து கொடுத்தா சந்தோஷமா இருக்கும். கேட்டியா? ரேவதிக்கு பிறந்த பையன் யாருன்னு பாக்குறதுக்கு அருமையான சான்ஸ் கிடைச்சும் அது வீணாகி போச்சு. கடைசி நேரத்துல தாட்சாயணி வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டா. ச்சே. ஆமா, பையனுக்கு லிவர் டொனேட் பண்ணுங்கன்னு கேட்டு தானே என்ன அவ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா. ஆனா நான் தாட்சாயணிக்கு பயந்து பாதியிலே கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த நிமிஷம் வரைக்கும் ரேவதி எனக்கு போன் பண்ணாம இருக்காளே, என்னாச்சு? அத்தை, ஆ, என்ன அத்தை திடீர்னு ராத்திரியில சாமி கும்பிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு எனக்கு 2 வேண்டுதல் நிறைவேறி இருக்கு. அதுக்கு தான் சாமிக்கு நன்றி சொல்லிட்டு இருந்தேன். 2 வேண்டுதலா? என்ன அது? இத்தனை நாளா ரகசியமா இருந்த என்னோட அம்மா ஸ்தானத்தை கௌதம் இன்னைக்கு வெளியே சொல்லிட்டான். ஜானகி என்ன கௌதமோட அம்மாவா ஏத்துக்கிட்டா. இதுக்கு தானே நான் இத்தனை நாளா ஏங்கிட்டு இருந்தேன். அப்போ நீங்க இன்னைக்கு 2 சந்தோஷத்துல இருக்கீங்க. நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் கௌதம நினைச்சு கவலையா தான் இருக்கு. கவலையா? ம், என்ன கவலை? SSK ஃபோன் பண்றாரு. ஐயோ அத்தை, மெதுவா பேசுங்க, கௌதம் காதுல விழுந்துட்டு போகுது. ஆ, எதுக்கு இப்ப ஃபோன் பண்றாருன்னு தெரியலையே. தம் புள்ள யாருன்னு பார்க்க ஆவலா வந்து அது நடக்காம போயிடுச்சுல்ல. எனக்கு தெரிஞ்ச அது விஷயமா பேசதான் ஃபோன் பண்றாரா இருக்கும். இப்ப என்ன பண்றது இலக்கியா? இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் இப்ப பேச முடியாது. முதல்ல போனை கட் பண்ணுங்க. ம், சரி. கட் பண்ணுங்க அத்தை. ஏன் ரேவதி போனை கட் பண்றா? ஐயோ, திரும்ப ஃபோன் பண்றாரு. என்ன பண்றது? அத்தை, இப்ப மட்டும் நீங்க அட்டென்ட் பண்ணி SSK கிட்ட பேசுறத கௌதம் அத்தையோ பாத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய பிரச்சனை ஆயிடும். இந்த வம்பே வேண்டாம் அத்தை, முதல்ல நீங்க போனை கட் பண்ணுங்க. ஏன் அட்டன் பண்ணாம காலை கட் பண்றா? விடக்கூடாது. இல்ல அத்தை, அந்த SSK மறுபடியும் கால் பண்ணாலும் பண்ணுவாரு. நீங்க போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. ம், சரி. ஆ, ஆஃப் பண்ணிட்டே இலக்கியா. இங்க பாருங்க, இனி அந்த SSK வால போன் பண்ண முடியாது. நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க. ம்? நான் போய் பாத்திரத்தை வாஷ் பண்ணிட்டு வரேன். ம், சரி இலக்கியா. The number you are trying to reach is currently switched off. Please try again later. ரேவதி போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா. காலையில அவளாவே என்ன ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி போன் பண்ணா. இப்ப ஏன் என் போனை கட் பண்றா? அப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தாட்சாயணியோட கிளம்புனதுக்கு அப்புறம் அங்க என்னமோ நடந்திருக்கு. நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அத்தை, என்னத்த தூங்காம இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? நடந்ததெல்லாம் நினைச்சா எப்படி தூக்கம் வரும்? எனக்கு ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு இலக்கியா. கௌதம் இப்படி எல்லாம் பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆக்சிடென்ட் ஆன மாதிரி நாடகம் போட்டு எல்லாரையும் எவ்வளவு பயமுறுத்திட்டான். என்னால இன்னும் அதுல இருந்து வெளியவே வர முடியல. விடுங்க அத்தை, தான் அப்பாவை பார்க்கணுங்கிற ஆர்வத்துல அவர் அவசரப்பட்டுட்டாரு. அதுக்காக இப்படியா? கௌதமோட உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்துனா
நம்ம 3 பேரும் கதறி அழுதே செத்துருவோன்னு அவனுக்கு தெரியாதா? தெரிஞ்சு அப்படி ஒரு தப்பு பண்ணலாமா? ஏன் என்ன கௌதம் நம்பாம போனா? தான் யாரோட புள்ளன்னு வெளியே தெரிஞ்சு போனா SSKவால அவனுக்கு ஆபத்து வரும்னு சொல்லிதான் இத்தனை நாள நான் ரகசியமா வச்சிருந்தேன். அத போய் புரிஞ்சுக்காம இப்படி அவசரப்பட்டுட்டானே. அத்தை, நம்ம கொஞ்ச நேரம் கைய மூடி வச்சிருந்தாலே பாக்குறவங்க கையில என்ன இருக்குன்னு ஆர்வத்துல துடிப்பாங்க. நீங்க உங்க புள்ள கிட்ட பெத்த அப்பாவையே மறைச்சு வச்சிருக்கீங்க. அப்புறம் கௌதம் அதை தெரிஞ்சுக்க அவசரப்படாம என்ன பண்ணுவாரு? ஆனா நல்ல வேளை, கௌதம் பிளான் பண்ணது நடக்காம போயிடுச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். ஆமா இலக்கியா, கௌதம் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல என்ன பேசுறான்னு பாத்தியா? இன்னைக்கு மட்டும் உங்களை ஏமாத்தனவன் சிக்கிருந்தா கொன்னு இருப்பேங்கிறான். அவ்வளவு கோவத்தோட இருக்கிறவனோட கண்ணுல SSK படாம போனது நல்லதுதான். கடவுள் செஞ்ச புண்ணியம். இன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல CCTV கேமரா ஒர்க் பண்ணாம போயிடுச்சு. CCTV மட்டும் கரெக்டா இருந்துருந்துச்சுன்னா SSK யாருன்னு தெரிஞ்சு கௌதம் அந்த ஆளை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான். அத நினைச்சா உடம்பெல்லாம் நடுங்குது. என்ன இலக்கியா, நான் பயந்து போய் பேசிட்டு இருக்கேன், நீ என்னடானா சிரிச்சிட்டு இருக்க? நியாயமா இந்த CCTV-ய நம்ம கும்பிடணும். அதுதானே நம்மளை காப்பாத்துச்சு. அப்படி பார்த்தா நீங்க என்னதான் கும்பிடணும். ஏன்னா நான் தானே காப்பாத்துனேன். இலக்கியா, நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த CCTV ஒன்னும் தானா வேலை செய்யாம போகல. நான் தான் அதை ஆஃப் பண்ணேன். இலக்கியா, என்ன சொல்ற இலக்கியா? ஆமா அத்தை, என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னம்மா, கௌதமோட அப்பா வந்துட்டாரா? இப்ப வந்துருவாரு டாக்டர். சீக்கிரம் வர சொல்லுமா. SSK இங்க வர்றதுல நம்மளை விட டாக்டர் ரொம்ப ஆர்வமா இருக்காரே. SSK இங்க வந்துட்டு போனதுக்கு எந்த ஆதாரமும் இருக்க கூடாது. என்ன பண்ணலாம்? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம், இங்க CCTV ரூம் எங்க இருக்கு? அந்த லாஸ்ட் போய் ரைட்ல போங்க. தேங்க்ஸ். நல்ல வேளை இன்சார்ஜ் போயிட்டாரு. இனி அந்த SSK வந்தாலும் ரெக்கார்டான ஃபுட்டேஜ் இருக்காது. சூப்பர் இலக்கியா, நீ ஹாஸ்பிட்டல்ல என் கூடவே தானே இருந்த. எனக்கே தெரியாம நீ பயங்கரமான ஐடியா பண்ணிருக்க. ஆமா, உனக்கு திடீர்னு எப்படி யோசனை வந்துச்சு? எதுக்கு நீ CCTV கேமராவை ஆஃப் பண்ண? நாம ஹாஸ்பிடல் போனப்போ டாக்டர் நம்ம கிட்ட அடிப்பட்ட காயத்தால கௌதம்க்கு என்ன ஆபத்துன்னு சொல்றதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம லிவர் டேமேஜ் ஆயிருக்கு, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு சொன்னாரு. அங்கேயே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்ன சந்தேகம்? டிரான்ஸ்பிளான்ட் பண்ற அளவுக்கு லிவர்ல பிரச்சனை இருக்குன்னா அப்ப முதல்லயே உடம்பு அதுக்கான சிம்டம்ஸ காமிச்சிருக்கும். கௌதம்க்கு அடிக்கடி சிக்கா இருக்கும். ஆனா ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி அவருக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் உடம்புல வரலையே. அதுவும் இல்லாம லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு ரத்த சொந்தத்துல தான் ஆள் வேணும்னு டாக்டர் கேட்டது. உங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சதும் கௌதமோட அப்பாவை கூட்டிட்டு வாங்கன்னு டாக்டர் அவசரப்பட்டது. அதுக்கப்புறம் நீங்க போய் SSKவை வர சொன்னது. இது எல்லாமே ஏதோ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தொடர்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒருவேளை இது கௌதமோட டிராமாவா இருந்தா அவர் நிச்சயமா அவரோட அப்பாவை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹாஸ்பிடல்ல CCTV செக் பண்ணுவார்னு சந்தேகப்பட்டு உஷாராகி அந்த SSK வர்றதுக்குள்ள ஓடி போய் CCTV ஆஃப் பண்ணிட்டேன். அடேங்கப்பா, புத்திசாலி பொண்ணுதான் நீ. நீ நினைச்ச மாதிரியே தான் கௌதமும் டிராமா பண்ணிருக்கான். நல்ல வேலை, நீ முன்னெச்சரிக்கையா பண்ண காரியம் இன்னைக்கு நம்மளை காப்பாத்திருக்கு.
அந்த எஸ்எஸ்கே தான் தன்னோட அப்பான்னு கௌதம் கண்டுபிடிச்சிருப்பான். வந்த ஆபத்தை நீ தடுத்துட்ட. ஏரா சாத்தி. இலக்கியா, இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அப்படி சொல்ல முடியாத அத்தை. இனிமேதான் நமக்கு பிரச்சனையே இருக்கு. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.